இவ்வளோ ரேட்டு கம்மியாக இருக்கிறதுனால இதை எவ்வளோ சீக்கிரமாக வாங்க முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் வாங்கிடுங்கன்னு கேரி கிட்ட சொன்னார். கேரிக்கும் ரியல் எஸ்டேட்டை பற்றி தெரிஞ்சதுனால அந்த அப்பார்ட்மெண்ட் வந்து அதோட வேல்யூ விட ரொம்ப கம்மியான ப்ரைஸில் தான் சேல் ஆகுதுன்னு அவருக்கும் தெரிஞ்சிருந்தது. அவருக்கு இந்த டீல் பிடிச்சிருந்தாலும் கொஞ்சம் யோசிச்சு சொல்கிறேன்னு சொல்லிட்டு அந்த ரியல் எஸ்டேட் டீலரோட பிஸ்னஸ் கார்டை வாங்கிக்கிட்டாரு. நான் உங்களுக்கு யோசிச்சுட்டு அப்புறமா கால் பண்ணுறேன்னு சொன்னார். வெக்கேஷன் முடிஞ்சதுக்கு அப்புறமா கேரியும் அவரோட ஒய்ஃபும் வீட்டுக்கு வந்தாங்க. கொஞ்ச நாளுக்கு அப்புறமா அவருக்கு அந்த டீலை பற்றி ஞாபகம் வந்தது. கேரி அவரோட ஒய்ஃப் கூட டிஸ்கஸ் பண்ணதுக்கு அப்புறமா அந்த அப்பார்ட்மெண்ட்டை அவர் பர்ச்சேஸ் பண்ணலான்னு டிசைட் பண்ணார். கேரி அந்த ரியல் எஸ்டேட் டீலரோட பிஸ்னஸ் கார்டை தேடி அதில் இருக்க நம்பரை பார்த்து அவருக்கு கால் பண்ணார். கேரி அந்த டீலை பற்றி அவர்கிட்ட கேட்டப்ப அந்த டீலர் வந்து சிரிக்க ஆரம்பிச்சிட்டாரு. சார், நான் அப்போவே சொன்னேன்ல, அது உண்மையிலே ரொம்ப நல்ல டீல், நீங்கள் அதை மிஸ் பண்ணிட்டீங்க, நீங்கள் அதை அப்போவே வாங்கியிருக்கணும். நான் உங்களுக்கு அந்த டீலை சொன்ன அடுத்த நாளே அந்த அப்பார்ட்மெண்ட் சேல் ஆயிடுச்சு சார். அந்த அப்பார்ட்மெண்ட் வாங்கினவர் வந்து அதை $100,000 ப்ராஃபிட்டுக்கு வேற ஒருத்தருக்கு டீல் பேசி முடிச்சிட்டாரு சார்னு சொன்னார். கேரி இதை கேட்டுட்டு ரொம்ப வருத்தப்பட்டாரு. உடனே ஆக்ஷன் எடுக்காத காரணத்தினால அவருக்கு